நம்ம ஆஃபீஸ்லேருந்து போகிறக்கே லேட் ஆயிடுச்சுல. போனால் பிஜியில் ஒரே ஷாக்கு. என்னன்னா நம்ம கடாகுமார் வந்து ஒரு சின்ன வீடு செட் பண்ணிட்டான். அதுக்கு தேவையான மளிகை ஜாமான் லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தான். சரி அது கிறகம் தொலையுதுன்னு பார்த்தா அவன் டைரிக்கு பின்னாடி ஒன்று எழுதி வச்சுருக்கான். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் தூங்கணும், இவ்வளோ நேரம் படிக்கணும், ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செக்லிஸ்ட் போட்டு வச்சுருந்தான். அதன் தலைவன் வந்து ஒன்றும் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா நல்லா ரெஸ்ட்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கான். காலையில் முழிச்சதே நம்ம கடாகுமார் மூஞ்சியில். பையன் அழகாக பக்தி பழமாக ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டான். ஒரு பக்கம் நம்ம புலம்புல இன்றைக்கி என்ன சொத்தை செஞ்சுருக்கானோன்னு புலம்பிக்கிட்டே போனால் அவன் புலம்பல் சரியாக போச்சு. அருமையான ஒரு காலை உணவு, குஷ்பு இட்லியும் அன்னபூர்ணா சாம்பாரும். வீட்டில் சாப்பாடு நல்லா இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்தா தான் சாப்பாட்டோட அருமை புரியும். 90s கிட்ஸில் நாங்களாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் தான் பார்ப்போம். இப்போல்லாம் பார்க்குறதே இல்லை. பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. அதனால தான் இதை வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். சரி, இந்த செடி நண்பர்கள் நம்மளாவது வளர்த்துவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன். அதிகமாக ஊற்றி செத்து போச்சுன்னா என்ன காலி பண்ணிடுவான். சரி, நம்ம வழக்கமாக குடிக்கிற டீ கடைக்கு போய் டீயை குடிக்கலான்னு போனால் டீ கடை சாத்திடுச்சு. சரி, இன்றைக்கி நம்ம செஃப்பு கையால் தான் டீ இன்னைக்கு செத்தால் ஆச்சுன்னு பிறக்கில்ல. அது ஒரு கேவலமான டீ. நான் கிளம்பி வரக்குள்ள அந்த இட்லிலாம் தீர்ந்து போச்சு. சரி என்னடான்னு பார்த்தா நைட்டுக்கு பாருங்கள் இதே மெனு தான் இருக்கும். தலைவன் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சரி, அதில் 2 சூடாக கூடான்னு சொல்லி நல்ல வேளை காலையில் தப்பிச்சேன். என்னடா இன்றைக்கி ஏரியாவில் ரொம்ப கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட்னாலாம். ஆனால் இந்த மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் பயமாக இருக்குது. ஏன்னா எல்லா வகை நோயும் வந்துடும். மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நம்ம தலைவர் செஞ்ச தக்காளி சாதம். சரி எப்படி தான் இருக்குது, ஒரு நாள் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். தக்காளி சாப்பாடுக்கான டேஸ்ட்டே இல்லை. வெறும் சோட்டில் கலர் பொடி கலக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. மணி 8:30 இன்னும் ஆஃபீஸ் முடிஞ்ச பாடு கிடையாது. நைட்டுக்கு எப்படியும் அதே டின்னராக தான் இருக்கும். நாளைக்கு வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். சரி, எல்லோரும் போய் சாப்பிட்டு நல்லபடியாக தூங்கும். பாய், லவ் யூ.